அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். யாவரும் நட்புடனுக்காக சற்றே இடைவெளி விட்டு பார்த்திபன். நண்பர்களே, காலம் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்திருந்தும் நாம் அனைவருமே அதை சரிவர பயன்படுத்துகிறோமா என்ற கேள்வியை எழுப்பினால் நிச்சயம் இல்லை என்றுதான் பதில் கூற வேண்டும். அந்த காலத்தின் அருமையை வலியுறுத்தி என் சிந்தனையில் உதித்த சில வரிகள் இதோ. நேரங்கள் போனால் என்ன, நாட்கள் இருக்கின்றது. நாட்கள் போனால் என்ன, வாரங்கள் இருக்கின்றது. வாரங்கள் போனால் என்ன, மாதங்கள் இருக்கின்றது. மாதங்கள் போனால் என்ன, வருடங்கள் இருக்கின்றது. இப்படியே போனால் வாழ்க்கையில் வேறு என்னதான் இருக்கின்றது இறந்த காலத்தை தவிர? நண்பா, நேற்று என்ற நாளை நினைத்து மட்டும்தான் பார்க்க முடியும், அது இறந்த காலம். நாளை என்ற நாளை எதிர்பார்க்க மட்டும்தான் முடியும், அது எதிர்காலம். ஆனால் இன்று என்ற நாளை மட்டும்தான் நீ நிகழ்த்தி பார்க்க முடியும். ஏனென்றால் இது உன் கையில் இருக்கும் நிகழ்காலம். ஆகவே நிகழ்த்து. மற்றவர்களை பாதிக்காத வண்ணம் இருக்கும் உனது நல்ல செயல்களை நாளை என்று தள்ளி போடாமல் இன்றே நிகழ்த்து. ஏனென்றால் காலம் உன்னிடத்தில் வரும் பொழுது அது உன்னை எதிர்பார்ப்பதில்லை, நீ அதை பயன்படுத்துவாய் என்று. உன்னை கடந்த பின்பு அது கவலைப்படுவதும் இல்லை, இவன் தன்னை பயன்படுத்தவில்லையே என்று. ஏனென்றால் உனக்கு பின்னால் இன்னொருவன், அவன் அதை பயன்படுத்தினால் அவனுக்கு பின்னால் நீ. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.